இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நமக்கு யாராவது செய்வின பிரச்சனை வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி வந்து ஒரு பூசணிக்காய் மட்டுமே இதை வச்சு எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அந்த கிளைண்ட் வாங்கின சொன்னேன், நம்ம அவங்களோட இதில் முகம்லாம் நம்ம காட்டுறது இல்லை. அவங்களுக்கு இதை நம்ம செய்ய போகிறோம். விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளால சுற்றணும், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி தான் சுற்றுவோம். இது ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணும். எத்தனை வாட்டி சுற்றணும்னா 108 வாட்டி சுற்றணும். அப்போ கை வலிக்கும். சாதாரண எலுமிச்சம் பழத்தை சுற்றினாவே 21 வாட்டி சுற்ற முடியாது. இதை வச்சு அந்த பர்சனை நிற்க வச்சு நம்ம 108 வாட்டி சுற்றணும். சரி, இதுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இந்த அளவு இது அவங்கள வாங்கிட்டு சொன்னேன். இருக்கிற சின்ன சைஸு இதுதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கத்தி இதை கட் பண்ணுறதுக்காக முக்கோண வடிவில் கட் பண்ணணும். நான் இது வந்து வெண்கடுகு, நாய்க்கடுகு தெரியும் உங்களுக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா குங்குமம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரூபா காயின் வந்து போடணும். நான் இந்த காயினை வந்து நம்ம நிறுத்திடுவோம். ஏன் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னேன், இந்த ரூபா காயினை யாரோ ஒருத்தர் இல்லாதப்பட்டவங்க தான் எடுப்பாங்க. அப்போ அதை இல்லாதப்பட்டவங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் செய்வின பாதிப்பு வரும். ஸோ அதனால அதை நம்ம எடுக்கல. ஸோ அப்புறமா துருப்பிடிச்ச ஆணி வந்து ஒரு 3 இது இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது 3 வண்ண நிற இந்த நூல், பஞ்சவர்ண நூல் வந்து இதில் சுத்தக்கூடாது. ஏன்னா இது செய்வின பாதிப்பு இருந்ததுன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா யாருக்கு சுற்றி போடுறோமோ அவங்க ஃபேமிலிக்கே இது வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணிடும். அந்த பர்சன் அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், யாரோ ஒருத்தர் சுற்றி போட்டால் மீதி இருக்கிற அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும். அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் நூல் இருக்கும். கருப்பு கலர் இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும், அப்புறமா வந்து சிவப்பு கலர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது பஞ்சவர்ண நூல். இந்த வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. இல்லை 5 கலர் இருக்கும். பஞ்சபூதங்கள் நல்ல காரியங்களுக்கு இதை பண்ணணும். செய்வன இது பண்ணுறதுக்கு இதுதான் பண்ணணும். அப்போ தான் நல்லா வீரியமாக வேலை செய்யும். ரைட். ஸோ இதுதான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கோண வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஆயுத பூஜைக்கு காசு போடுறதுக்காக எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். பார்த்து எடுக்கணும். நம்ம கட் பண்ணுறவங்க கை அறுத்துரும். இது அதிகபட்சம் காளியோட உபாசனை பண்ணவங்க மட்டும் இதை பண்ணுங்க. நார்மலான உபாசனை பண்ணவங்க இதை வந்து பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. இல்லையா நான் சுற்றி போட்டுதான் ஆகணும் அப்படின்றவங்க பண்ணுங்க. அது குறைந்தபட்சம் விநாயகரோட உபாசனை பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கோண வடிவில் தான் எடுக்கணும். மேலே அதாவது நம்ம கீழ் பக்கம் வந்து முக்கோணம் நம்ம பக்கமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இதில் என்னென்ன போடணும் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு இதில் நாய்க்கடுகு போடுறோம். இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கேட்டால் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். இதுவே அதிகமாகிடுச்சு பாருங்க. சும்மா சாசத்துக்கு கொஞ்சம் போட்டால் போதும். அது எந்த அளவுக்கு நம்ம எடுக்கும்போது சிலது வந்து ரொம்ப பள்ளமாக ஓட்ஸ் கிடைக்கும். அதனால் நிறைய போடுறதுக்காக போடணும். அப்புறம் வெண்கடுகு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கதாநாயகன் சிகப்பு நிற குங்குமம். மெரூன் கலர் போடக்கூடாது, சிகப்பு நிற குங்குமம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது விஷயம். இதை போட்டுட்டோம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடணும். அதில் இன்னொன்று சூட்சமாக பார்த்தீங்கன்னா ரூபா காயின் வந்து போட்டால் நல்லது. அந்த ரூபா காயின் ஏன் போடலன்னா அது வேற யாருக்கும் வந்து பாதிப்பு வந்துடக்கூடாது, அதனால போடல. என்ன பண்ணுறோன்னு அது உள்ளே வச்சுட்டு அழுத்திடுறோம். அழுத்தும் போது இது கொஞ்சம் வெளியே வரும், வரக்கூடாது. இது கோவில் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த துருப்பிடிச்ச ஆணி 3 எடுத்துக்கணும். அது அந்த 3 முனையிலுமே குத்தி உள்ள அனுப்பிடும். அதாவது வெளியில வராத மாதிரி இப்படி பண்ணிடுறோம். இன்னொரு ஆணியை இந்த முனையில பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான சூட்சமே இதுதான். காளியோட உபாசனை எடுத்தவங்க டைரக்டா பண்ணலாம். நான் 3 காளியோட உபாசனை எடுத்துக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் உபாசனை எடுக்கல, விநாயகர் தீட்சை தான் எடுத்துக்கிறேன், அகத்தியர் தான் எடுத்துக்கிறேன், பைரவர் தான் எடுத்துக்கிறேன், அது மாதிரி இருக்குன்றவங்க உடல் கட்டு மந்திரம் போட்டுட்டு சொல்லுங்க. ஓ நம சிவாய என்று உடலும் முக்க கட்டினோம், உன் பரமசிவாய என்று உச்சங்களையும் உள்ளங்காலையும் கட்டினோம், வைரவா என்று பஞ்சபூதங்களையும் கட்டினோம், உன் அஷ்டத்துக்கு பரி என்று 8த்துக்கும் 16 குணமாக கட்டினோம், உன் சரவணபவா என்று சர்வம் காக்க கட்டினேன், என் கட்டின குருசாமி கட்டு முன்பின்னாக கட்டினேன் சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல இது சித்தி பண்ணிக்கணும். இது சித்தி பண்றதுக்கு எப்படி இருக்குன்னா, நிர்வாண கோலத்துல இடுப்பளவு தண்ணி அல்லது கழுத்தளவு தண்ணியில ஓடுற நீரோடையில பண்றது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாத பட்சவங்க தொட்டிலையாவது உட்காந்து 1008 வாட்டி இந்த மந்திரத்தை நீங்க உருவேற்றி வச்சுக்கணும். உருவேற்றினா சித்தி ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு தேவையானப்போ ஒரு 3 வாட்டி அந்த உடல் கட்டு மந்திரத்தை சொல்லிட்டு பண்ணீங்கன்னா துஷ்ட சக்திகள் உங்களுக்கு நாடி வராது. சார் இதை செய்யறதுக்கு உகந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பண்ணணும். 6 மணி மேலே ஒரு 9லேருந்து 10 மணி, 10 மணிக்கெலாம் போகக்கூடாது. 6 மணிக்கு மேலே ஒரு 9 மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பு. 8 மணிக்குள்ளேயும் பண்ணிடணும். சரி, இது பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இப்போ இது பண்ணிட்டு அது தெளிவாக தெரியுதா? ஐயா கொஞ்சம் காட்டுங்க, ஜூம் பண்ணி. ஓகே, இப்போ இதை எடுத்துக்கிறோம். இந்த நூல் வச்சு 108 வாட்டி சுற்றணும். இப்போ இப்படி சுற்றணுன்னா அந்த செய்வின பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்மளை விட்டு போனோமா வரணுமா? போகணுன்றதுனால என்ன பண்ணுறேன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணும். நார்மலாக எல்லாமே இப்படி தான் சுற்றுவாங்க. நம்மளும் அதுதான் கவுண்டிங் வச்சுக்கணும். கவுண்டிங் மிஸ் ஆகக்கூடாது. சரி, அதனால நான் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நூறு, 101, 102, 103, 104, 105. அப்புறமா இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். எப்பவுமே எது பண்ணும் போதும் இது முடிச்சதுக்கு அப்புறமா 3 முடிச்சு போட்டுடணும். அந்த 3 முடிச்சுமே கணக்கு தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முழுசா சுற்றி இருக்கிற நம்ம இதை போடும்போது அந்த எண்ணிக்கையில் இருக்கும்போது நம்ம நாடி வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான சக்திகள் விலகி போயிடும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு நம்ம உபாசனத்தை தெய்வத்தை இதை முடிச்சு 3 போடணும். அவ்வளோதான் நினச்சிக்கிறேன். 106, 107, 107. சரி, இப்போ இதுக்கப்புறமா பிரயோகம் பண்ண போறோம். இது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்களை கிழக்க பார்த்து நிற்க வச்ச மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எப்படி காட்டுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகாரம் சுற்றுற திசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றணும். எத்தனை வாட்டி? 108 வாட்டி. நான் இப்போ எனக்கே சுற்றி காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நம்ம நார்மலாக எப்படி போனோம், இப்படி சுற்றக்கூடாது, அப்படி சுற்றக்கூடாது, ஆப்போசிட்டில் இப்படி. நீங்கள் எனக்கு சுற்றுற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். அதாவது கடிகாரம் சுற்றுற திசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம சுற்றணும். இதான் சூட்சம், ஞாபகம் வச்சுக்கலாம். 108 வாட்டி சுற்றணும். அந்த பர்சனை நிற்க வச்சு சுற்றுனதுக்கு அப்புறம் கையெல்லாம் வலிக்கும் தான் சுற்றணும். அது சுத்தும் போது ஏதாவது மந்திரங்கள் சொல்லணும்னா சொல்ல தேவையில்லை. அதாவது உபாசன மந்திரம் உங்ககிட்ட சித்தி ஆகிக்கலாம் சொல்ல தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அந்த உபாசன மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கற்பூரத்தை எடுத்து இங்கே வச்சு திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு 3 வாட்டி மேலே கீழே ஏற்றி இறக்கி, அதுக்கப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா முச்சந்தில் ஏதாவது போடணும். 3 சாலைகள் பிரியக்கூடியது. இதில் ரொம்ப அந்த தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய வாகனங்கள் போகிற வழியில் நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் யாராவது ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய விபத்து ஆகும். அதனால் அந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணாதீங்க. யாரும் இப்போ நடைபாதை மாதிரி இருக்கும் இல்லையா, நடந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் போடுங்க. ஏன்னா மற்ற வாகனங்கள் போகிற இடத்துல பண்ணால் விபத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் அந்த ஒரு தவறுகள் வந்து பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு செய்வினை இருக்குது அப்படின்னா வெறும் இந்த பூசணிக்காய் வச்சு அவங்கள வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான சக்தி வாய்ந்த முறை. இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. சரி, இது மாதிரி சுற்றி போட்டோம், அவங்கள கை கால் கட்ட சொல்லிட்டு செய்வினைக்கான தாயத்து இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். நாங்கள் யாகம் பண்ணி அவங்களுக்கு போட்டதுனால அந்த தாயத்தை பவராக வந்து வேலை செய்யும். இதுதான் வந்து ஒரு பூசணிக்காயை வச்சு எப்படி செய்வினை எடுக்கிறதுன்றதை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். நன்றி.